இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளுடைய சொத்துக்களை ஆட்டையை போடுவதற்காக ஒரு புதிய திட்டத்தை மோடி கையில் எடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தினுடைய பெயர்தான் FCRA என்று சொல்லக்கூடியது. FCRAனா என்னது? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இல்லையா? இதனுடைய ஃபுல் ஃபார்ம். தமிழில் இதை பற்றி சொல்கிறதா இருந்தால், இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அல்லது சங்கங்கள் வெளிநாட்டிலிருந்து நிதியை பெறுகிறார்கள் அல்லவா, இந்த நிதியை கண்காணித்து ஒழுங்குபடுத்துவதற்காக மோடி அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்ட புதிய சட்டத்தினுடைய பெயர்தான் FCRA. இப்போ இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபை. ஏன் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமான பள்ளிக்கூடங்களை மருத்துவமனைகளை இலவசமாக நடத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபைகள் தான். குறிப்பாக நீங்கள் வட இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்று வரையிலும் மனிதரே நடமாடம் இல்லாத பகுதிகளில் கூட பள்ளிக்கூடங்களை நிறுவி அங்குள்ள பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வியை கொடுக்கிறார்கள். மனிதர்களால் அதிகமாக போக முடியாத இடங்களில் கூட, அதாவது பல கிராமங்கள் இருக்கும், ஒரு மருத்துவமனை கூட இருக்காது, அந்த இடங்களெல்லாம் இலவசமாக மருத்துவமனைகளை கட்டி அங்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைகள். இவர்களுடைய சொத்துக்கள் இருக்கிறதல்லவா, இந்த கல்விக்கூடங்கள், இந்த மருத்துவமனைகள், இப்படிப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறதல்லவா, இதை எல்லாத்தையுமே முழுமையாக ஆட்டையை போடுவதற்கு RSS நடத்தி இருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம்தான் இது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான செய்தி. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், வக்கஃப் ஒரு சட்டம், வக்கஃப் திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒன்றை மோடி கொண்டு வந்தார். எதுக்காக அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்றைக்கி அது கோர்ட்டில் இருக்குது அந்த வழக்கு. எதற்காக? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய இல்லையா, அவர்களுடைய சொத்துக்களை முழுமையாக இல்லாமலாக்குவதற்கு, தன் கைவசப்படுத்துவதற்கு, அவர்களை பலகீனப்படுத்துவதற்கு, இதற்கான ஒரு திட்டம் தான் இந்த வக்கஃப் திருத்த சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு இப்படி ஒரு சட்டம் வரும்போது நாம் எல்லாம் அமைதி காத்தோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய மடியில் கை வைத்திருக்கிறது சங்கபரிவார கும்பல். இந்த FCR எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, நீங்கள் நுட்பமாக பார்க்கணும். குறிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும், வட இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலாக, தென்னிந்தியாவோட ஒப்பிடும்போது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன அப்படிங்கிற கணக்கு கேட்டாலே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அப்படி திட்டமிட்டு பள்ளிக்கூடங்களை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் RSS சங்கபரிவார கும்பல்கள். ஏன் அப்படின்னா, படித்தால் சிக்கல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த கத்தோலிக்க திருச்சபைகள் தொடர்ந்து பிரிட்டிஷார்கள் ஆட்சி காலகட்டத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இலவசமாக கல்வியை யாருக்கு கொடுக்கிறார்கள்? யார் படிக்கக்கூடாது அப்படின்னு சனாதனம் சொல்லுதோ அவர்களுக்கெல்லாம் இவங்க கல்வியை கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் மருத்துவம் கூடாது என்று விலக்கி வைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மருத்துவத்தை கொடுக்கிறது இந்த கத்தோலிக்க திருச்சபை அமைப்புகள். இவர்கள் நாளைக்கு இந்த பள்ளிக்கூடங்களில் படித்து கல்வி தலைக்குள்ளே ஏறிடுச்சு அப்படின்னா, இந்த RSS பஜ்ரங்கதள் இதையெல்லாம் தூக்கி வீசி கடாசி எரிஞ்சிருவான். எரிஞ்சிட்டு இந்தியாவுடைய உயர் பொறுப்புகளில் தலித் சகோதரர்கள், பழங்குடி மக்கள், இப்படி ஆதிவாசிகள், இவங்க எல்லாரும் தான் வரப்போகிறாங்க. அப்போ இதை தடுத்து நிறுத்துவதற்கு RSSனுடைய ஒரு மிக முக்கியமான திட்டம் தான் இதற்கு பின்னாடி இருக்கிறது. அதனால தான் இப்போ என்ன அப்படின்னா, இந்த கத்தோலிக்க திருச்சபைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாகட்டும், மருத்துவமனைகளாகட்டும், இது தொடர்பான சொத்துக்களாகட்டும், இவற்றை எல்லாவற்றையுமே ஆட்டை போடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இந்த நேரத்தில் மோடி அமித்ஷாவால் செயல்படுத்தப்பட போகிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அப்போது நம்ம அவர்களுடைய RSSனுடைய சித்தாந்தத்தில் சொல்லுங்க, முதல் 3 மிக முக்கியமான எதிரிகள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இஸ்லாமியர்கள் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துருச்சுன்னு. இப்போ அடுத்தது கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் திட்டம் போட்டு வேலை பார்க்கிறார்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் இப்போது தேர்தல் வேறு, 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது இல்லையா? கிறிஸ்மஸுக்கு கேக்கை எடுத்துட்டு கிறிஸ்தவர்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய RSS சங்கபரிவார கும்பலை பார்த்தால் நமக்கு சிரிப்பு வருமா, சிரிப்பு வராதா? கிறிஸ்மஸுக்கு ஒருபடி மேலே போய் மோடி டெல்லியில் ஒரு பெரிய சர்ச்சில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கே உள்ளே போகிறார். இதெல்லாம் நடக்குது, ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய தாக்குதலை RSS சங்க பரிவாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நீங்கள்
இப்போ நீங்கள் மணிப்பூரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எந்த தேவாலயங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டது, எந்த மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள், எந்த மக்களை தாக்குவதற்கு இன்னொரு குரூப்பு கையில் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது, காவல் நிலையங்களில் போய் சர்வசாதாரணமாக ஆயுதங்களை தூக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அனுமதியை கொடுத்தது யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இது மட்டுமா, இன்றைக்கு வட இந்தியாவில் பெருகி வரக்கூடிய கிறிஸ்தவர்களின் மீதான தாக்குதல் இல்லையா, பாதிரியார்களின் மீது தாக்குதல் நடக்குது, கன்னியாஸ்திரிகளின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இதையெல்லாம் திட்டமிட்டு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் கொண்டு வருகிறார்கள். அப்போ தான் நமக்கு ஒரு, இப்போது நீங்கள் கேரளாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளமான கிறிஸ்தவ மிக முக்கியமான தலைவர்களெல்லாம் வளைத்து போட்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கூட நம்ம கன்னியாகுமரியிலலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பொன்னாரோ காந்தியோ இல்லை யாராவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நேரடியாக போய் பாதிரியார்களுடைய காலில் மண்டிட்டு விடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் வருது. கன்னியாகுமரியில் எல்லாம் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் இல்லை என்றால் அங்கே எந்த கட்சியுமே வெற்றி வராது, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா. அப்போ அங்கே போய் என்னென்னா எல்லாரும் காலில் விழக்கூடிய காட்சியெல்லாம் பார்ப்போம். ஒரு பக்கம் வாக்கு வங்கி அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வது, மறுபுறம் பாருங்க நீங்கள். அப்போது கண்காணிக்கிறோம், அது இந்திய தேச நலனுடைய பாதுகாப்பு இதுக்குள்ளே அடங்கியிருக்கு, நாட்டினுடைய பாதுகாப்பு இறையாண்மையை கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டிலிருந்து இவர்களுக்கு வரக்கூடிய நன்கொடைகள், அவர்கள் வந்து எதை பண்ணுறாங்க, நிலங்களை வாங்கி போடுறாங்க, அதில் பள்ளிக்கூடங்களை கட்டுறாங்க, இப்போ மருத்துவமனைகளை கட்டுறாங்க, விடுதிகள் அனாதை விடுதிகளை கட்டுறாங்க இல்லையா, ஊனமுற்றோர்களுக்கான இது விடுதிகளை கட்டுறாங்க. இதெல்லாம் கட்டி தான் அவங்க பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்காங்க, எல்லாமே ஃப்ரீ. அப்போ இதை பொறுக்க முடியாத சங்க பரிவாரங்கள் இவற்றை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்போ அதனால தான் சொல்கிறேன், நமக்கு ஏதோ ஒரு பழைய ஒரு 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 கவிதை ஒன்று ஞாபகம். அவர்கள் முதலில் யூதர்களை தாக்கினார்கள், அப்போது நான் கண்டவில்லை நான் யூதன் அல்ல. பிறகு கிறிஸ்தவர்களை தாக்கினார்கள், நான் கண்டுகொள்ளவில்லை நான் கிறிஸ்தவன் அல்ல. அடுத்த இஸ்லாமியர்களை தாக்கினார்கள், நான் கண்டுகொள்ளவில்லை நான் என்னென்றால் இஸ்லாமியனும் அல்ல. பிறகு அவர்கள் கம்யூனிஸ்டுகளை தாக்கினார்கள், நான் கண்டுகொள்ளவில்லை நான் கம்யூனிஸ்டும் அல்ல. இப்போது அவர்கள் என்னை தாக்கினார்கள், ஆனால் என்னை காப்பாற்றிக் கொள்ள யாருமே வரவில்லை. இதான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்து வருகிறார்கள் பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கு பயம், படிப்பை ஒருத்தன் கொடுக்குறானாலே உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுது, யாருக்கு கல்வியை கொடுக்கணும்னு சொல்லுது. அப்போது இந்த எஜுகேஷன் இந்த சிஸ்டம் வழியாக கத்தோலிக்க திருச்சபையில் கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சனாதனத்தையே ஆட்டம் காண வைத்து கொண்டிருக்கிறது. அதில் பயந்து போய் தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது சங்க பரிவாரங்கள். மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகள் நாடு முழுவதும் கிளம்பியிருக்கின்றன. பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள் களத்தில் வருகிறார்கள். மோடியினுடைய இந்த திட்டத்தை தோலுரித்து அம்பலப்படுத்தி இதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்கிற மிகப்பெரிய போராட்டம் களத்தில் நிகழவிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. இதனுடைய பிரதிபலிப்பு இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.